டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்திருக்கு. மக்களவை தேர்தல் நெருங்கி இருக்கிற சூழலில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது ஆம் ஆத்மி கட்சியை முடக்குவதற்காக ஆளும் அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கையாக எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டு வருது. அதோட எதிர்கட்சிகள் போராட்டத்திலேயே இப்ப குதிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல டெல்லி மதுபான கொள்கைங்கிறது என்ன, அதுல என்ன முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டப்படுது, மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு சொல்வது என்ன, இந்த வழக்குல சிபிஐ விசாரணை, பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணை எந்த அளவுல இருக்கு, இது போன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு RR ஃபேக்ட்ஸ். உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ இதோட விசாரணை நிலைகள்லாம் இருக்கு. கடந்த 2020 வருஷம் மது மாஃபியாவை ஒடுக்கி வருவாயை அதிகரிக்கக்கூடிய நோக்கத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான டெல்லி அரசு புதிய மதுபான கொள்கையை முன்னெடுத்தது. அதை தொடர்ந்து புதிய மதுபான கொள்கை தொடர்பான பரிந்துரைகளுக்காக கலால் ஆணையர் ரவி தவான் தலைமையில நிபுணர் குழு ஒன்று அப்போது அமைக்கப்பட்டது. அப்ப டெல்லி யூனியன் பிரதேச துணை முதல்வராகவும் நிதி, கல்வி, கலால் உள்ளிட்ட சில துறைகளுக்கு அமைச்சராகவும் இருந்து வந்த மணிஷ் சிசோடியா இந்த குழு அமைச்சார். நிபுணர் குழு தன்னுடைய அறிக்கையை டெல்லி அரசு கிட்ட 2020 அக்டோபர்ல கொடுத்தது. இந்த அறிக்கை பொதுத்தளத்துல வைக்கப்பட்டது. அப்போ 14,761 பேர் தங்களுடைய ஆலோசனைகளை வழங்கினதாக அரசு தரப்புல சொன்னாங்க. அதை தொடர்ந்து முன்னாள் மதுபான கொள்கையினுடைய அனைத்து விஷயங்கள், பங்குதாரர்கள், பொதுமக்களுடைய கருத்து இதெல்லாம் ஆய்வு செய்வதற்காக துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா, நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் சத்யேந்திர ஜெயின், வருவாய்த்துறை அமைச்சர் கைலாஷ் கெலாட் இவங்க தலைமையிலான குழுவை டெல்லி அரசு அமைச்சது. மதுபானங்களை ஹோம் டெலிவரி செய்யறது, அதிகாலை 3 மணி வரைக்கும் கடைகளை திறந்து வைக்கிறது, உரிமம் உடையவர்களுக்கு வரம்பற்ற தள்ளுபடியை வழங்குறது போன்ற பல்வேறு மாற்றங்களை முன் வச்சுதான் இந்த புதிய மதுபான கொள்கை அமைக்கப்பட்டது. இந்த மாற்றங்களை டெல்லி அமைச்சரவையில அமைச்சர்கள் குழு முன்மொழிஞ்சது. இதையடுத்து புதிய கலால் கொள்கை அங்கீகாரம் செய்யப்பட்டது. அப்போதைய துணைநிலை ஆளுநர் அனில் பைஜாலுக்கு அனுப்பப்பட்டது. சில ஆலோசனைகளை வழங்கின அந்த துணைநிலை ஆளுநர் கொள்கையை மறுபரிசீலனை செய்யணும், உரிய திருத்தங்களை செய்யணும்னு சொல்லி அரசுக்கு அறிவுரை வழங்கினார். அதுக்கப்புறம் டெல்லி அரசு சில பரிந்துரைகளை பின்பற்றி புதிய கலால் கொள்கையை அமல்படுத்தினது. இதன்படி டெல்லி 32 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஏற்ப மதுபான கடைகள் எண்ணிக்கை 10லிருந்து 29 வரைக்கும் முடிவு செய்யப்பட்டது. மது அருந்தும் வயது 25லிருந்து 21 குறைக்கப்பட்டது. டெல்லி அரசு மதுபான வணிகத்திலிருந்து விலகி அனைத்து கடைகளையும் தனியார்கிட்ட ஒப்படைச்சது. ஏலத்தினுடைய அடிப்படையில 849 மதுக்கடைகள் அப்ப தனியாருக்கு வழங்கப்பட்டது. புதிய கலால் கொள்கை 2021-22 அமலுக்கு வந்த பிறகு அரசனுடைய வருவாய் 27% அதிகரிச்சது. கிட்டத்தட்ட 8,900 கோடி ரூபாய வருவாய் ஈட்டப்பட்டது. இந்த சூழல்ல டெல்லி தலைமை செயலாளர் நரேஷ்குமார் ஒரு அறிக்கையை துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா, முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், அமைச்சர் மணிஷ் சிசோடியா இவங்களுக்கெல்லாம் அனுப்பினார். சிசோடியா மதுபான விற்பனையாளர் உரிமம் வைத்திருப்பவர்களுக்கு கமிஷன் மற்றும் லஞ்சத்துக்கு ஈடாக தேவையற்ற உதவிகளை வழங்கினதாக அதில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த அறிக்கையை தலைமை செயலாளர் நரேஷ்குமார் பொருளாதார குற்றப்பிரிவுக்கும் அனுப்பி வச்சிருந்தார். நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த புதிய கொள்கையில சிசோடியா துணைநிலை ஆளுநருடைய அனுமதியின்றி சில மாற்றங்களை செய்ததாகவும், கலால்துறை மாற்றங்களை செய்வதற்கு முன் முதலில் அமைச்சரவைக்கும் அதையடுத்து துணைநிலை ஆளுநரின் அனுமதிக்கும் அனுப்பணும், அமைச்சரவை துணைநிலை ஆளுநருடைய அனுமதியின்றி செய்யப்படக்கூடிய எந்த மாற்றமும் சட்டவிரோதமானது அப்படின்னு சிசோடியா மீது குற்றம் சாட்டப்பட்டது. துணைநிலை ஆளுநருக்கு டெல்லி தலைமை செயலர் அனுப்பிய அறிக்கையின்படி GNCTD சட்டம் 1991, வணிக விதிகளின் பரிவர்த்தனை 1993, டெல்லி கலால் சட்டம் 2009, டெல்லி கலால் விதிகள் 2010 இந்த விதிகள்லாம் புதிய கொள்கையில மீறப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதனால அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசாங்கத்துடைய சர்ச்சைக்குரிய டெல்லி கலால் கொள்கை 2021-22 குறித்து சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்து டெல்லி துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா 2022 ஜூலை மாதம் 22ஆம் தேதி
கடிதம் அனுப்புறார். இந்த கடிதம் அனுப்பின ஒரு வாரத்துல புதிய கலால் கொள்கையை திரும்ப பெறுவதற்கான அறிவிப்பை டெல்லி அரசு வெளியிடும். அதோட பழைய மதுபான கொள்கை மீண்டும் அமலுக்கு வருது. புதிய கலால் கொள்கையை அமல்படுத்துறதுல அலட்சியம் காட்டினதாக முன்னாள் கலால் ஆணையர் ஆரவ் கோபி கிருஷ்ணா உள்ளிட்ட டெல்லி கலால் துறையை சேர்ந்த 11 அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் வினய் சக்சேனா இடைநீக்கம் செய்கிறார். இதையடுத்து சிபிஐ சிசோடியா உள்ளிட்ட 15 பேர் மேல ஐபிசியின் பல்வேறு பிரிவுகள் கீழே முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யும். இதுல அப்போதைய கலால் ஆணையர் உள்பட 3 அதிகாரிகளும் இடம்பெற்றிருந்தாங்க. மதுபான வியாபாரிகள் ஒருத்தரான சமீர் மகேந்துரு சிசோடியாவின் நெருங்கிய கூட்டாளிகளுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்ததாகவும் எஃப்ஐஆர்ல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதுக்கப்புறம் 2022 ஆகஸ்ட் 19ஆம் தேதி சிசோடியா வீட்டுல சிபிஐ சோதனை நடத்தினாங்க. இது தொடர்பா 7 மாநிலங்கள்ல 21 இடங்கள்ல இந்த சோதனை நடந்தது. அதோட டெல்லியினுடைய கலால் கொள்கையில் பண மோசடி செய்ததாக அமலாக்கத்துறையும் அடுத்த சில வாரங்கள்ல வழக்கு பதிவு செய்து இண்டோஸ்பிரிட் நிர்வாக இயக்குனர் சமீப் மகேந்திரு, தொழிலதிபர் விஜய் நாயர் இவங்களெல்லாம் கைது செய்தது. அதுக்கப்புறம் 35 இடங்கள்ல டெல்லி, ஹைதராபாத், பஞ்சாப் உள்ளிட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனையை நடத்தினது. 2022 மே மாசத்துல அமலாக்கத்துறை டெல்லி அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த சத்யேந்திரகுமார் ஜெயினையும் கைது செஞ்சது. 2023 பிப்ரவரி மாசம் சிபிஐ விசாரணைக்கு சென்ற மணிஷ் சிசோடியா விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரலன்னு சொல்லி கைது செய்யப்பட்டார். முன்னதாக மதுபான வியாபாரி அபிஷேக் போயின்ஸ்வாலியை சிபிஐ கைது செஞ்சிருந்தது. இதுக்கிடையில மதுபான கொள்கையில அளித்த சலுகைகளுக்காக தெலங்கானா முதல்வராக இருந்த சந்திரசேகர் ராவினுடைய மகள் கவிதாவும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மகுண்டா சீனிவாசுலு ரெட்டி உள்ளிட்டவங்க அங்கம் வகிக்கக்கூடிய சவுத் குரூப் நிறுவனம் ஆம் ஆத்மி கட்சியினருக்கு பல கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. இதை தொடர்ந்து சிபிஐயும் அமலாக்கத்துறையும் கவிதா உள்ளிட்ட சிலர் மேல வழக்கு பதிவு செய்து அந்த விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் இணைஞ்சு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கவிதா வீட்டில் சோதனை நடத்தினாங்க. அதை தொடர்ந்து கவிதாவை அமலாக்கத்துறையினரும் கைது செஞ்சிருக்காங்க. இப்ப அமலாக்கத்துறையினர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் சோதனை நடத்தி அவரையும் கைது செஞ்சிருக்காங்க. இப்படி புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிக்கி இருக்கிற ஆம் ஆத்மி அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து மறுத்து வருது. மதுபான ஊழல்னு எதுவுமே கிடையாது, நாட்டிலேயே சிறந்த மற்றும் வெளிப்படையான கொள்கையை நாங்கள் வகுத்திருக்கிறோம் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். பாஜக அரசியல் உன்னோக்கத்தோடு இந்த வழக்கின் மூலம் ஆம் ஆத்மியை முடக்க பார்க்கிறதாகவும் அந்த கட்சி தொடர்ந்து குற்றஞ்சாட்டிட்டு வருது. இப்படி டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ இதெல்லாம் தீவிரமாக ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகளுக்கு எதிராக களம் இறங்கி இருப்பது பழிவாங்கும் நடவடிக்கையாக அரசியல் வட்டாரத்தில் விமர்சிக்கப்பட்டு வருது. அதை தொடர்ந்துதான் இப்போதைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக பல்வேறு இடங்கள்ல போராட்டங்களும் நடத்தப்படுது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருக்கிற நிலையில நீங்க டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான விஷயத்த முழுமையா இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற தகவலை கமெண்ட்ல ஆமாம் இல்லை அப்படின்னு பதிவிட்டீங்கன்னா அது என்னுடைய அடுத்த முயற்சிக்கு உதவியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முறைகேடு விசாரணை தொடர்பான உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.